வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செமையாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். நிக்கோட அகலம் வந்து 4 இன்ச் வைக்கிறேன். உயரம் வந்து 3.5 இன்ச்சு. இது போட் நெக் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ரவுண்டாக வரைஞ்சிக்குங்க. ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு. இப்போ கீழே வந்து ஒரு நெக்கு வரும், 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஓவல் சைஸில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இந்த பார்டரில் இருக்க டிசைன் நம்ம அப்படியே பண்ண போகிறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். கரெக்டாக வச்சு தைங்க. இது வந்து திண்டுக்கல் டெய்லரோட ஜாயிண்ட் சேனல் தாங்க. ஏன்னா இதில் ஒன்லி ஒன் ப்ளவுஸ் மட்டுமே வரும். அதில் எல்லாமே மிக்சடாக போட்டிருப்பேன் நான். ட்ரெண்டிங் டெய்லருக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி எஜ்ஜிலே தையல் போடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் கட் பண்ணி விட்டுடலாம். நல்லா திருப்பி எடுங்க, ஷார்ப்பாக வரணும் நமக்கு. கரெக்டாக எஜ்ஜிலே போடலாம். இந்த மாதிரி ஊசி வச்சு பொறுமையாக எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இதே கேன்வாஸ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணலாங்க. இதுக்கு ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். சேம் கலர்லேயே கொடுக்குறேன். நம்ம வந்து இதுக்கு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ முன்னாடி எல்லாம் முடிச்சாச்சு. கை எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ முன்பக்கத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து ஒரு தையல் போட்டுடலாம். இது வந்து அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி வந்து அந்த தையல் எஜ்ஜிலே போட்டிருந்தோம் இல்லையா, அடித்து திருப்பி அது மேலேயே தையல் போட்டு வாங்க. இந்த இடத்துல நிப்பாட்டி திருப்புங்க. நிப்பாட்டி பொறுமையாக திருப்புங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம உருட்டி தைச்சிடலாம். பைப்பிங் வந்து உங்களால் எவ்வளோ சன்னமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சன்னமாக கொடுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். இந்த இடத்துல மட்டும் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸு வரும். ஏன்னா நான் நிப்பாட்டி நம்ம கார்னர்கிட்ட திருப்பியிருக்கோம். இந்த மாதிரி வரும். அதை நல்லா மடக்கி விட்டுட்டு பைப்பிங் வைக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து மடக்கி நண்டுக்கல்ல விடும்போது நீங்கள் நல்லா இறுக்கி பிடிச்சி விடணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் குண்டாக இல்லாமல் சன்னமாக வரும். சன்னமாக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்குமே ஒரே மாதிரி வரும்.
இப்போ இது எல்லா நூலையும் கட் பண்ணி விட்டுறலாம். நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. இது வந்து நான் காப்பர் கலர் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் அடித்து திருப்பிடலாம். ஒரு ஃபுட் அளவுக்கு நம்ம வந்து ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். திருப்பினா ஒரு 1/4 இன்ச் அதில் வரும். இந்த மாதிரி நல்லா அடியில் தள்ளி விட்டு நல்லா திருப்புங்க. நான் பெரிய ஊசி விட்றேன். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. இது நம்ம பட்டையாக தைக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. நாட்டுக்குனா தான் கொஞ்சம் சன்னமாக திருப்புவோம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த பைப்பிங்கை கூட கொஞ்சம் கீழே இறக்கி நான் கொடுத்துட்டு வரேன். இப்போ போய் அந்த கார்னர்கிட்ட மட்டும் நிப்பாட்டி அப்படியே ஒரு ஃப்ளிட்ஸு வச்சு திருப்புங்க. இது இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் லேஸ் கூட கொடுக்கலாம். லேஸோடு இது உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது, ரொம்ப நாளைக்கு லைஃப் நல்லாயிருக்குங்க. ஏன்னா லேஸில் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு ஃபேட் ஆகிடுது. இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம தைச்சிட்டு மடிச்சுட்டு தைச்சிடலாம். பாருங்கள், அழகாக ஒரே மாதிரி வந்துடுச்சு நமக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆஃப் சாரியோட பாவாடை. இது பாவாடையில் தான் நம்ம கட் பண்ணுறோம். ஒரு 2 லைன் கட் பண்ணால் போதும். அகலமும் 2 இன்ச்சு, உயரமும் 2 இன்ச்சு. இது இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. முக்கோணமாக மடிச்சுட்டு மறுபடியும் அது 2ஆக மடிக்கணும். இப்போ அது 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இது இப்படி விரித்து வச்சிடலாம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி. அழகாக குட்டி ஒரு பூ இதழ் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். பரட்டி எடுத்துட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் தைச்சிட்டு போகும்போது இங்கே மேற்கழுத்துக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. கீழே இல்லை, அந்த கோபுரம் மாதிரி கட் பண்ணோம்ல, அதுக்கு மட்டும் கொடுத்துட்டு வாங்க. இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நல்லா உள்ளே தள்ளி கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி அடியில் வரைக்கும் தள்ளி விட்டு கொடுத்துட்டு வாங்க. பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி மேலே வரைக்கும் கொண்டு போயிடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் பாசி, உங்கள் சாரியோட கலர் என்ன கலரோ அந்த கலருக்கு பாசி கொடுங்க. ரொம்பவே அழகாக இருக்கும்.
ஒரு பூ வந்து நம்ம கட்டி மாலை கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குங்க. பேக் சைடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மடங்கவும் மடங்காது, நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்துக்கும் பாசி கொடுத்துடலாம். எல்லாத்துக்கும் பிங்க் கலர் பாசி கொடுக்குறேன். இந்த பக்கமும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா பாசி கொடுங்க. ஏன்னா அது வந்து மடங்காமல் அப்படி நமக்கு விரிஞ்சே இருக்கும். அதுக்காக 2 பக்கமும் தையல் போட்டுட்டு அப்படி கொடுத்துட்டு வரலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக நம்ம முடிச்சிட்டோம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதுக்கு நாட்டு பண்ணிடலாம். எப்பயும் போல் ஒரு 3 லைன் கொடுக்கலாம். நடுவில் மட்டும் பார்டர் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம வச்சு தைச்சிடலாம். தைச்சி கையிலே தைச்சி விட்றலாம். ஏன்னா வந்து அந்த இடத்துல நம்ம தையல் போட்டோன்னா நல்லா இருக்காது. அப்படியே கையிலே நல்லா டைட்டாக தைச்சி விட்றலாம். இது முன்னாடி பிரின்சஸ் கட்டுங்க. பேக் சைடு டிசைன் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. திண்டுக்கல் டெய்லரோட ஜாயிண்ட் சேனல் தாங்க இது. கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.